வணக்கம். முரளி பெருமாள். சேலத்தைச் சேர்ந்த கமனிதா என்னும் 10-11 வயது குழந்தையின் அறிவையும் அரசியல் ஞானத்தையும் பற்றிய கமனிதா என்னும் கவிதை தொகுப்பை எழுதிய கவிஞர் திரு கோ பாரதி மோகன், கும்பகோணத்துக்காரர். அவருடைய கவிதை தொகுப்பை சேலம் பெரியாரிய சிந்தனையாளர், எளிமையான மற்றும் உறுதியான பெரியாரிய சிந்தனையாளர் மதிப்பிற்குரிய பழ புகழேந்தி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்து, எனக்கு அவரோட தோட்டம் கொடைக்கானல் போகிற வழியில் இருக்குது. வைரமுத்தோட தோட்டம். சென்ற ஆண்டு கவிஞர்கள் அவரோட ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அவர் ஒரு கவிஞருக்கு விருது தருவார். சென்ற ஆண்டு அவருடைய பிறந்தநாள் என்று அவர் தந்த அந்த கவிஞர்கள் திருநாள் விருது எனக்கு அவர் வழங்கினார். தேனி மாவட்டத்தில் உள்ள அவருடைய தென்னந்தோப்பு பண்ணையில் அந்த விழா நடந்தது. அதில் சென்ற ஆண்டுக்கான கவிஞர்கள் திருநாள் விருதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எனக்கு வழங்கினார். தொடர்ந்து இலக்கிய உலகில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். பாரதி மோகனுடைய இந்த கமனிதா என்கிற கவிதை தொகுப்பு குறித்து பேச வேண்டுமென்றால், பாரதி மோகன் தன்னுடைய முகநூலில் தொடர்ந்து இந்த கவிதைகளை அவர் எழுதி வந்தார். அது அப்பப்போ எழுதுவார். ஒரு நடுநடுவில் ஒரு இடைவெளி விட்டு அந்த கவிதைகளை அவர் எழுதி வருவார். அவ்வப்போது அவர் எழுதுகிற அந்த கவிதைகளை வாசிக்கிற போது ஒரு புதிய தன்மையோடு அந்த கவிதைகள் இருப்பதை கவனித்திருக்கிறேன். அப்போ அவரை தொடர்பு கொண்டு இந்த கவிதைகளை எல்லாம் முகநூல்லையே இருக்குது, இதை ஒரு தொகுப்பாக தொகுத்து நூலாக்கலாம் என்று அவரிடம் நான் வற்புறுத்திய போது அவர் கொஞ்சம் காலந்தாழ்த்தி கொண்டே இருந்தார். அப்புறம் அந்த வற்புறுத்தல் இன்றைக்கு தான் ஒரு நூலாக வடிவம் பெற்று வெளிவந்திருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு கவிதை தொகுப்பு அது. குழந்தையினுடைய உலகம் எப்படி இருக்குது, அது எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த குழந்தையினுடைய உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றன, அந்த குழந்தைகளுடைய உலகம் என்பது வெறும் வண்ணத்து பூச்சிகளால் நிறைந்திருக்கிறது, அந்த குழந்தையினுடைய உலகத்தில் கிழக்கை தவிர வேறு திசைகள் இல்லை, அந்த குழந்தையினுடைய உலகம் சமூக சீர்திருத்தத்தை செய்த தலைவர்களின் கருத்துகளால் நிரம்பி இருக்கிறது. இப்படியான ஒரு தன்மையோடு இந்த மொத்த கவிதைகளும் இயங்குவது என்பது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தொகுப்பாக இது இப்போ வெளிவந்திருக்கு. பாரதி மோகன் நீங்களே அணிந்துரை எழுதி கொடுங்கன்னு கேட்டார். அதையும் நான் என்னுடைய அணிந்துரையை எழுதி கொடுத்துருக்கிறேன். ரொம்ப சில விஷயங்கள் ஒரு தொகுப்புக்கு இயல்பாக நடக்கும். அது அப்படித்தான் இந்த தொகுப்புக்கு எல்லாமே இயல்பாக நடந்திருக்கு. அதனால் இப்போ தான் வெளியிட்டோம். மாடியில் போய் நின்று ஒரு படம் எடுக்கலாம்னு போய் எடுத்து வரும்போது உடனடியாக இந்த தொகுப்புக்கான ஒரு வெளிச்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இந்த நிகழ்வு தானாக நடக்கிறது. எல்லாமே எதுவுமே திட்டமிடாமல், யாரும் யாரையும் தேடி போகாமல் இந்த புத்தகம் உருவானதே அப்படி தான் உருவானது. எல்லாமே இயல்பாக இந்த அச்சக உரிமையாளர் நான் அடித்து தரேன் புத்தகத்தை, நான் அவராக முன் வந்தார். எல்லாமே தானாக நடக்கிறது. அதனால் அந்த ஒரே காரணத்தினாலேயே இந்த புத்தகம் கூடுதல் கவனம் பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு பிறக்கிறது. ஒரு உயரமான இடத்தில் நூல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த உயரத்தை இந்த நூல் இயல்பாகவே தொடும் இலக்கிய உலகத்தில் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கிறது. அதற்கான எல்லா அடையாளங்களும் மிக இயல்பாக கண்முன்னால் தென்படுகின்றன. அப்படியே தான் இந்த நிகழ்வை கூட நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு கவிதை, ஒரு அடையாளத்துக்காக ஒரு கவிதை இதிலேருந்து சொல்லணும்னா, ஒரு கவிதை சொல்கிறார், 3 வரி தான். காற்றுக்கு பசிக்கும் போதெல்லாம், நீங்கள் காற்றுக்கு எப்படி பசிக்கும், ஆனால் அவர் சொல்கிறார் காற்றுக்கு பசிக்கும் போதெல்லாம். சரி, காற்றுக்கு பசிக்குது, காற்றுக்கு எப்படி பசிக்குங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்போ காற்றுக்கு பசிக்குது. காற்றுக்கு பசிச்சா காற்றுக்கு என்ன தேவைன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒரு உயிரினம் பசிச்சா அதுக்கு என்ன தேவை, குருவிக்கு பசிச்சா என்ன தேவை, நாய்க்கு பசிச்சா என்ன தேவை, இது நமக்கு தெரியும். இப்போ காற்றுக்கு பசிக்குது, காற்றுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு கேள்வி அந்த முதல் வரியை படித்த உடனேயே நமக்கு வரும். இப்போ அதுக்கு பதில் சொல்கிறார் அவர் அடுத்த வரியில். காற்றுக்கு பசிக்கும் போதெல்லாம் புல்லாங்குழலுக்கு இதழூட்டுகிறாள் கமனிதா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போ இப்படியான கவிதைகளால் நிரம்பிய ஒரு கவிதை தொகுப்பாக இது இருக்குது. இது இலக்கிய உலகம் இந்த தொகுப்பை கவனப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய ஆசை நிறைவேறும் என்றும் நம்புகிறேன்.